அனைவருக்கும் கடலங்காடி வணக்கங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்னாப்பர், ரெட் ஸ்னாப்பர், சங்கரான்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த மீனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சங்கராவில் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி வாங்குறது அப்படின்னும்போது, இது வந்து மஞ்சள் கலர் கோடு இருக்குங்க எல்லோவில். இந்த எல்லோ கலர் கோடு தான் வந்து இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லை நல்ல மீனா அப்படின்றத வந்து பார்த்து சொல்கிறது இந்த எல்லோ கலர் கோடு தான். ரொம்ப ஒயிட்டாகவும் இல்லாமல் அந்த எல்லோ கலர் கோடு வந்து அது அந்த ரெட்டில் வந்து அந்த எல்லோ கலர் கோடு வந்து ஹைலைட்டாக தெரியும். அப்போ தான் அது நல்ல சங்கரா அப்படின்னு. இந்த சங்கராவில் வந்து 3-4 வகை இருக்குது, நிறைய வகை இருக்குது. இல்லை இப்போ நம்ம 3 வகை காட்ட போகிறோம். இது வந்து மீடியம் சைஸு, இது வந்து மட சங்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலர் வந்து எப்படி இருக்குங்களா, இதுக்கு வித்தியாசம் இருக்குங்களா. இது பொடி சங்கரா, இது வந்து மட சங்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மட சங்கரான்றது வந்து கொஞ்சம் ரெட்டிஷ் தான், ப்ரௌனிஷாக இருக்கும். கோடு அப்படியே பாருங்கள், இதில் வந்து லைட்டாக அந்த எல்லோ ஷேட்லாம் இருக்கும், ஆனால் இது வந்து ப்ரௌன் கலரில் அப்படியே இருக்கும். இந்த கோடே வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். அடுத்து இதோட பெரிய சைஸ் சங்கரா, இதுவும் சங்கரா தான், இதுவும் ரெட் ஸ்னாப்பர் தான். இது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மத்தி பிரியா. சரிங்களா, இது பேர் வந்து மெத்தி பிரியான்னு சொல்லுவாங்க இந்த மீன். சரிங்களா, இதுவும் சங்கரா வகை தான். அவ்வளோ பெருசு இருக்கும், துண்டு போட்டு சாப்பிட்டா பழப்பழன்னு இருப்பான், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே பழையிலேருந்து எடுத்து இன்னும் நிறைய வகை சங்கரா இருக்குது. நான் உங்களுக்கு இன்னும் அடுத்த வீடியோவில் நிறைய கட்டேன். இப்படிக்கு அபி பிரபு.